என்னடா முன்னாடி சர்டிஃபிகேட்டை போடுறேன்னு பார்க்கிறீங்களா? வெல்கம் பேக் டு ராஜேஷ். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம அடுத்து என்ன ஒரு வீடியோ பார்க்கலான்னு வந்திருக்கோம்னா, ஏஸ்ல இருந்து அடுத்த சாங் ஒன்று வந்திருக்கு. ஸோ ஏஸ் படம் வந்து விஜய் சேதுபதி படம். இது எவ்வளோ விஜய் சேதுபதிக்கு முக்கியம் தெரியல. ஸோ ஆனால் இதுக்கு வந்து கொஞ்சம் ப்ரொமோஷன் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ லாஸ்ட் டைம் கூட நான் மாமன் படத்துக்கு கூட இங்கே துபாயில் போயிருந்தபோது ப்ரொமோஷன்லாம் வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. ஸோ படம் முழுக்க முழுக்க மலேசியாவில் எடுத்தனால மேபி ப்ரொமோஷனுக்கு வந்து அதிகமாக அவங்க வந்து இது பண்ணியிருக்கலாம். ஸோ டீசரும் நம்ம லாஸ்ட் டைம் பார்க்கும்போது டீசருமே வந்து சூப்பராக இருந்துச்சு, பார்க்க பயங்கரமாக இருந்துச்சு. சிஜிலேருந்து A to Z எல்லாமே மலேசியாவில் தான். ஸோ அதே மாதிரி இப்போ ஏஸ்லேருந்து ஒரு பாட்டு வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு எப்படின்னா ஒரு ரக்கட்டான சாங்கு அப்படின்னு சொல்லி தான் வந்துருந்துச்சு. ஸோ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஜெசிம் பிரபா இருந்தால் மியூசிக். ஸோ மக்கள் சார் வந்து சேதுபதி சூப்பராக இருக்கு. மியூசிக் வாய்ஸ் வேற லெவலாக இருக்கு, பயங்கரமாக இருக்கு. சிஜிலாம் வேற லெவலாக இருக்கு. ஃபுல்லாக படம் ட்ரக்ஸு அந்த மாதிரி விஷயமா தான் இருக்கும் போல, பயங்கரமாக இருக்கு. இந்த வாய்ஸ் நல்லா இருக்கு. ஏஸ் பக்கத்து யார் உண்மையில பில்லுங்கிறதுலாம் பயங்கரமாக இருக்குங்க இதுக்கு. ஸோ யோகி பாகுமே வந்து இதில் பயங்கரமாக இருப்பாப்ல நினைக்கிறேன். ரெட்டி ஆதித்யன் ஸ்ரீலங்காக்காரன். அவன் ஆல்ரெடி ஆல்பம் சாங்லாம் கேட்டிருப்பீங்க, பயங்கரமாக இருக்கும். ஸோ சூப்பருங்க. ஏன்னா வந்து இது லாஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து இது டீசர்லாம் வந்து பார்க்கும்போது பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ இதில் என்னென்னா, நான் வந்து ஒரு 2 இயருக்கு முன்னாடி இப்போ ரீசெண்டாக தான் ஒரு 1.5 இயர் இருக்கும் மலேசியா போயிருந்தேன். ஸோ 3 டேஸ் போயிட்டு வந்து ரிட்டர்ன் வந்திருந்தேன். ஆனால் அப்போ கேள்விப்பட்டேன் ஏதோ விஜய் சேதுபதியோட ஒரு மூவி ஷூட்டிங் நடந்துச்சு இந்த இடத்துல அப்படின்னு. மேபி எனக்கு தெரிஞ்சு இதாக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி மலேசியாவில் எந்த மூவியுமே வரல. ஸோ இதாக இருக்கலாம். ஆனால் படம் முழுக்க ஃபுல்லாக மலேசியா தான். ஸோ மலேசியா பீப்புளுக்கு இது ஒரு கொண்டாட்டமாக இருக்குது, ஒரு இதாகவும் இருக்கும். ஸோ படமே ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்டில் இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. ஸோ எப்போனா அந்த வைராஜா வைங்கிற ஒரு கான்செப்டில் விஜய் சேதுபதி மட்டும் சோலோவாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு ஹீரோனி புதுசு, எல்லாமே புதுசு. இதில் செகண்டரி காமெடி மட்டும் யோகி பாபு. ஸோ மூவி எப்படி இருக்குன்னு தெரிய போகிறதில்ல. ஸோ மறக்காமல் என்னோட விஷயம் சர்வீஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மூவி வந்து ரிலீஸ் ஆகி வந்தோடனே அதுக்கு ஒரு ரியாக்ஷன் வீடியோ கொடுப்போம். ஓகே கைஸ், பாய்.